பாப்பா சி இது பொண்ணா இது ஏப்பா இவ்வளோ பெரிய பேப்பரை எப்படி யாரும் வேஸ்ட் பண்ணுவாங்களா? இந்த வேலை வாங்குறதே எனக்கு ஒரு கஷ்டமா தான் இருக்குது. இந்த பேப்பரை எடுத்துருச்சு, இந்த பேப்பரை எடுத்துருச்சு, அதுக்கப்புறம் பூண்டை உரிக்கிறேன்னு என் உயிர் எடுக்குது. மேலே தலையை வெட்டிச்சு, இந்த பக்கம் வாழையே வெட்டிச்சு. பூண்டு விற்கிற வலைக்கு சி தட்டி உரிச்சா கீழே உரிக்கலாம். என்ன இப்ப அந்த பேப்பரை வச்சு நீ என்ன பண்ண போற சொல்ல? சுஷ்மி ஏதோ துடைக்கிறதுக்கு இல்ல பீரோக்கு அடுக்க சொல்ல, துணி எடுக்க சொல்ல என்ன பண்ணலாம்? இவ்வளவு பெரிய பேப்பர் எதுக்கு நீ வேஸ்ட் பண்ற? ஒரு கஷ்ட நஷ்டம் தெரியாம. ஆமா நான் புதினா கிள்னேன். எல்லாம் இங்கதான் கிள்ளு வேலை இரு. இந்த மாமியார் இருக்கு அமுச்சு விட சொல்ல கேட்பாங்க பாரு, இதெல்லாம் நீ வேஸ்ட் பண்றேன்னு. அப்புறம் என்னதான் திட்டுவாங்க. அப்ப அங்க செய்ய முடியுமா உன்னால? இதெல்லாம் கேக்குறேன். உனக்கு பூண்டு விற்கிற வேலை ஏன் தான் பூண்டு அவ்வளவு வேலை 180 ரூபாய் நம்ம போட்டாங்க. நான் 30 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அதாவது பாதி தலையை வெட்டிட்டு இந்த பக்கம் பாதி வாழை வெட்டிட்டேன். வேற எப்படி உரிப்பாங்க? நாங்கெல்லாம் கீழே அப்படி தட்டி அப்படி உரிச்சுன்னா அந்த தோல் மட்டும் தான் வரும். அப்படியே முழு பூண்டா இருக்கும். அதெல்லாம் பாதி கூட வேஸ்ட் பண்ண வேஸ்ட் பண்ணாத சுஷ்மி இருக்கிற விலைவாசிக்கு. நீ இப்ப இங்க தெரியாது உனக்கு. இரு இதெல்லாம் அப்படியே நான் யோசனை பண்ணி பார்ப்பேன். சுஷ்மி மாமியார் வீட்டுக்கு போகணும்னு எனக்கு சொல்ல சொல்லுவாங்க. ஜாலியா இருக்கும். தாய் தானே நீ? இல்ல எனக்கு ஜாலியா தான். தாயா நீ என்னது? ஏன் நான் சொல்ல நீ கேட்கலாம். பின்ன அப்படிதான் பட்டுதான் திருந்தணும். வேற என்ன பண்ண முடியும்? சொல்லிதான் அனுப்புவேன். நீ ஒரு 2 ரூபாய் பேப்பருக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நீ விளையாடின்னு இருக்க. பேப்பர் அப்படி இல்லை, எல்லா விஷயமும் அப்படிதான் பண்றீங்க. அத மாதிரி வெங்காயம் எடுத்தாங்க, எல்லா தோலையும் முடிச்சுட்டு அது வெள்ளையா இருக்கு, அதை மட்டும் தான் வச்சிருப்பாங்களா? அப்படி யாராவது நீங்க பண்ணுவீங்களா? யாராவது இருந்தா கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்கப்பா. தோல் மட்டும் மேல் தோலை தான் நாங்களாம் உரிப்போம். இந்த அம்மா என்ன அதுக்கு ஒரு தோலை உரிச்சு வெள்ளையா இருக்கும் பாத்தீங்களா, அதை மட்டும் தான் இருக்கும். இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணணும். ஆமா அப்படிதான் பண்ணணும். வெங்காயம் ஒரு காலத்துல எவ்வளவு விலை வித்துது தெரியுமா? தங்க விலைக்கு வித்துது. எல்லாம் இருக்காத நீ காலையிலே ஆரம்பிச்சிட்டியா புலம்புறதுக்கு? நீ உன்னை பார்த்தோன்னே டென்ஷன் ஏறிடுச்சு. இவ்வளவு வேலை பண்ண உடனே நீ